ஸ்ரீ எலந்தமுள்ளுக்கோட்டை அம்மன். நமஸ்காரம் நமஸ்காரம். சண்டா மண்டா மாயா சக்தி. இந்த மாயா சக்தி ஒளியோட பார்வையில் சக்தியோட உருவம் எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம். குடும்பத்தில் நம்ம நினைக்கிற காரியங்கள் சரியாக நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது, அந்த காரியம் நடந்தால் தான் நமக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறவங்க. மாயாசக்தியோட உருவங்கள் அந்த மாதிரி இருக்காது. நல்லதுக்கு நடக்கிறத மாதிரி காட்டும். அப்படியே கொஞ்ச நேரத்துக்குள்ளே மயமாக மறைஞ்ச மாதிரி சரின்னு சம்மதம் சொன்னவங்க சம்மதம் இல்லாமல் அப்படியே மலைச்சி போயிடுவாங்க, விலகிடுவாங்க. அப்போ வெளியிட்டாலும் அந்த காரியம் என்ன காரியத்தை நீங்கள் நினைக்கிறவங்களோ, பொண்ணு காரியத்தை நினச்சாலும், தொழில் காரியத்தை நினச்சாலும், ஒரு மனைகள் வாங்க விற்கிறதுக்கு நினச்சாலும், ஒரு பொருளை நினச்சாலும், ஒரு பணத்தை விஷயத்தை பற்றி நினச்சாலும், ஒரு தொழிலை பற்றி நினச்சாலும், எல்லாமேவும் செகண்ட் நிமிஷத்தில் அந்த ஒளி செகண்ட் நிமிஷத்தில் மாறக்குள்ளே, அந்த ஒளி மறைகிறதுக்குள்ளே அந்த மைண்ட் அப்படியே மாறிடும். கொஞ்சம் செகண்ட் நிமிஷத்தில் அப்படியே மாறினோன்னு நமக்கு ஏன் இப்படி மாறினாங்க அப்படிங்கிறது ஒரு உணர்வு நமக்குள்ளே, ஒரு மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரமாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த சண்டா மண்டா மாய சக்தி எதிரோட உருவத்தில் சக்தி உண்டாகி பிரகாசமாக மனையில் உருவத்திலும், நிழல் உருவத்திலும், காற்று உருவத்திலும் அது அப்படியே பரவி கொண்டு இருக்கும். இருந்தால் அந்த மாதிரி சில நேரங்களில் டக்குன்னு மைண்ட் மாறும். மைண்டு மாறும்போது எந்த காரியத்தையும் நடக்க விடாது. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையை நடக்க விடாது, சொந்த வேலையை பற்றி நடக்க விடாது, குடும்பத்தோட சொந்தத்துக்குள்ளே நடக்க விடாது, நண்பர்கள் உறவுக்குள்ளே நடக்க விடாது. அப்போ இந்த மாதிரிலாம் சில குடும்பத்துகளில் இருக்கும். அப்போ சண்டா மண்டா மாய சக்தியோட பார்வையில் பொறாம குணத்தால் அது உருவாகப்பட்ட ஒரு சக்தி மாய உருவம். அந்த மாய உருவங்கள் சில நேரங்கள் உருவாகும். அது உருவாகிறது எந்த உருவத்தில் வருதுன்னு தெரியாது. அதனால் குடும்பத்துக்குள்ளே அதாவது வீட்டுக்குள்ளே வெள்ளி செவ்வாய்க்கு வீட்டை நல்லபடியாக பசுமாடு கோமியத்தை பிடிச்சி வீட்டுக்குள்ளே அலம்பணும். வேறு தண்ணி வச்சு அலம்பணும். அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம், குங்குமம், திருநீர், மஞ்சப்பொடி அதில் ஊற்றி, பன்னீர் அதில் ஊற்றி, கொஞ்சோன்னு பசும்பால் எப்படி ஊற்றணும், மாதுளை இலை மாதுளை இலையை வச்சு அந்த பசும்பால் எடுத்து 3 சொட்டு விடணும். அது போக சர்க்கரை 2-3 போடணும். போட்டு அப்புறமேல அலம்பி விட்டுட்டு அதுக்கடுத்து செண்டு பற்றி வடையை காட்டி வீட்டுக்குள்ளே அம்மனோட விளக்கு ஏற்றி விட்டு குடும்பத்துக்குள்ளே வச்சிருந்தால் அது அந்த ஒளியோட உருவங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது சண்டாமண்ட மாயசக்தி டிஸ்டர்ப் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம், லேசாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்குள்ளே அந்த மைண்டு வேலை பார்க்காது, டென்ஷன் அதிகமாக இருக்கும், குடும்பத்துக்குள்ளே சாந்தம் இருக்காது, குடும்பத்துக்குள்ளே நினைக்கிறது நடக்க மாட்டேங்கிறது, மனசு சோர்ந்து அப்படியே எந்த வேலையும் செய்யாத அளவுக்கு, உணவு கூட உண்ண முடியாத அளவுக்கு மனம் உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துருவீங்க. இந்த மாதிரிலாம் சில பேர்களுக்கு, சின்ன வயசுக்குள்ள ஆளுகளுக்கு இருக்கும், வயசான ஆளுகளுக்கு இருக்கும். இந்த மாய சக்திகள் இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். அதனால் சரியான முறையில் அதை பார்த்து சரி பண்ணணும். அப்போ ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை சோழி போடுறவங்ககிட்டையும், பஞ்சாங்க முறை பார்க்குறவங்ககிட்டையும் அதை நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க இருக்கா இல்லையாங்கிறது. ஒரே நம்பிக்கையில், மூட நம்பிக்கையில் தெய்வம் இருக்குன்னு நம்புறது உண்மை. அதே உண்மையாக இருக்கிறது நமக்கு சரியாக இருக்கா இல்லையாங்கிற டெஸ்ட்டுக்குள்ளே உங்களால் அது கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற சக்திகள் இந்த 9 கிரகத்தோட பார்வையில் நவகிரகங்களோட 9 கிரகத்தோட பார்வையில் அது காலச்சக்கர அதிபதியில் அந்த டயங்கள் கேது வந்திருந்தாலும், ராகு வந்திருந்தாலும், சனி வந்திருந்தாலும், செவ்வாய் வந்திருந்தாலும், அது ராகு வந்திருந்தாலும், இந்த ஜம்ம சனியோட பார்வையும் ஆகிலோட சாரி பார்வையிலும் வந்துருச்சுன்னா இந்த மைண்டில் உங்களுக்கு வேலையே பார்க்காது. நடக்கிறது பூரா நன்மை அப்படின்ட்டு நினைக்கிறது கடவுளே இல்லைன்னு சொல்ல போகிற நேரங்களில் வரும். அந்த மாதிரி உருவத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி யோசனையில் இருக்கிறவங்க, சில குடும்பங்கள் எதையுமே துயரத்தை அதிகமாக அச்சப்படுத்தி நம்ம அதை பயன்படுத்தாத அளவுக்கு, நினைக்காத அளவுக்கு, எல்லாமே போனால் போகட்டும், வரட்டும் போனால் போகட்டும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு தன் குணம், தன் பக்குவம் இல்லாத அளவுக்கு அவங்க நினைக்கிறதெல்லாம் நன்மை, நினைக்கிறதெல்லாம் உண்மை, நினைக்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுலாம் சரி அப்படிங்கிற ஒரு மாயசக்தி அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த மைண்ட் அந்த மாதிரிலாம் வேலை பார்க்கும். அதனால் பெரிய ஆள் பேச்சு கேட்க மாட்டாங்க, எதையும் செஞ்சாலும் சரியாக செய்ய மாட்டாங்க, அது எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரி மைண்ட் இருக்கும். அதனால் இது முன்ன கூடிய 6 மாதத்துக்கு ஒரு 5 மாதத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் பார்க்குறவங்ககிட்டையும், சோழியை போட்டு பார்க்குறவங்ககிட்டையும், அதுபோக
கோயில் குளத்துல ஒரு அறிகுறி மனசில் நினச்சி பூ கட்டி கோயிலில் பார்த்துடணும். பார்த்துட்டிங்கன்னா அது சண்டாமண்டா மாயசக்தி இருந்ததுன்னா ஏதாவது கோளாறுகள் இருந்தாலும் அது வந்துடும். நீங்கள் போயிட்டு ஜாதகத்தை போயிட்டு ஜாதகத்தை பார்த்தா அவர் சரி இருக்குன்னு சொன்னாலும் இல்லாட்டாலும் மனசுக்குள்ளே உங்களுக்கு வக்கம் இருக்கும். இந்த சாமி சரியில்லை வேறு சாமிகிட்ட போகணும்னு போவீங்க. அதுவோ சொல்லி போட்டவங்ககிட்ட அந்த மாதிரி இந்த சாமியில் அந்த சாமிகிட்ட போகணும்னு போவீங்க. ஆனால் பூ கட்டி பார்த்துட்டால் உண்மை திருப்தி. அந்த மாதிரி சண்டா மண்டா மாயசக்தி இருந்தால் வீட்டுக்குள்ளே கெவிலி அடிக்காது. வீட்டை விட்டு வெளியே வந்து கெவிலி அடிக்கும். அதுவோ சண்டா மண்டா மாயசக்தி இருந்தால் வீட்டு மேலே உட்காந்து காகங்கள் சாப்பாடு உண்ணாது. அதுவோ வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்கும்போது உறவுகள் வந்து விசேஷமாக இருக்க மாட்டாங்க. மனசுக்குள்ளேயும் நோய்கள் உண்டாகிற மாதிரி தூக்கங்கள் குறையும். அதுவோ உழைப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் கம்மியாக இருக்கும். அதுவோ மனசுக்குள்ளே வந்து நினைக்கிற காரியங்கள் நிறைய நினைப்போம். அந்த நினைக்கிற காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்போம். உடலோட பலம் இருக்காது, மனபலம் இருக்கும். உடலோட பலம் இருக்காது. ஆனால் உடலோட பலம் இருந்தால் தான் மனபலம் அது செயல் உண்டாக பண்ணும், அந்த வேலையை முடிக்க முடியும். அதனால் வந்து சரி பாருங்கள். நமஸ்காரம் நமஸ்காரம். சண்டா மண்டா மாயசக்தி ஆதிபராசக்தி எல்லுமுள்ளுக்கோட்டை ஜக்கம்மா தேவி மகாகுருவி. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்.